ஹலோ மக்களே, குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி டே 2. காலைல 5 மணிக்கு நிலக்கல் வந்தோம். எருமேலி போயிட்டு வேட்டை தொழில் முடிச்சுட்டு காலைல 5 மணிக்கு தான் சாமிங்களை இறக்கி விட்டு வந்து படுத்தது தான். மணி இப்போ 3 ஆகுது. 2 மணிக்கு ஏஞ்சி பல்ல விளக்கிட்டு அந்த வெயில்லையும் தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு வருது. இந்த உச்சி வெயில் ஒரு 2 மணி வெயிலே பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கே அப்படி எனக்கு குளிருது. மோஸ்ட்டாக நான் சுடு தண்ணியில் தான் குளிப்பேன், ஃபீல்டில் அப்படியே. ஆனால் இந்த சாமிங்க டெய்லியும் காலைல 5:30 மணிக்கு எழுந்துச்சி பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஐயோயோ எப்படி தான் குளிக்கிறாங்களோ. அது வர சுடு தண்ணியில் குளிக்கிறவனுங்க கடைசி இந்த கார்த்திகை 1லேருந்து ஜனவரி, அதாவது அவங்க மாலை போடுற அந்த 48 நாள் பொறுத்து எப்படி தான் திடீர்னு பச்சை தண்ணியில் மாதிரி குளிக்கிறாங்களோ நமக்கும் ஒன்றும் புரியலைங்க. அது என்ன மாயமோ தெரியல. அந்த டைமில் மட்டும் அவங்களுக்கு அந்த பச்சை தண்ணி உடம்புல ஒத்துக்குதா இல்லை ஐயப்ப மேலே இருக்கிற பக்தியாக நமக்கு தெரியலங்க. 3 ஆயிடுச்சு. 1 மணி இல்லை 2 மணிக்கு சாப்பிட வேண்டிய லஞ்சு டைமு. தூங்கி ஏஞ்சிதில் டைம் இது சாப்பிட முடியல. நம்ம ஃபீல்டை பொறுத்தவரை கிடைக்கிற டைமில் சாப்பிட்டுக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது. வெளியே டியூட்டி வந்தால் சொல்கிறேன். ஆனால் மற்றபடி வீட்டில் இருக்கும்போது லோக்கலில் சுற்றும் போதெல்லாம் டைமுக்கு சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போது அதுவும் சபரிமலையில் பரவாயில்ல, சாமிங்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வந்தால் ஒரு சில சாமிங்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்தாங்க சாமி இது சாப்பாடுக்கு வச்சுங்க, இல்லை நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்குது இல்லை ப்ரெட் இருக்குது, அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ நம்ம கூட வந்த சாமிங்க இந்தாங்க சாமி நீங்கள் வச்சுக்கோங்க, சாப்பாடு செலவுக்கு வச்சுங்கன்னு நம்ம கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் வச்சு சாப்பிட்டுங்க சாமி, நாங்கள் வர சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரே செகண்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, வெயில் அப்படி கொளுத்துது. அது கூட பொருட்படுத்தாமல் எல்லா சாமிகளும் வண்டி முன்னாடி விழுந்து கும்பிட்டு குருசாமி காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு போகிறாங்க ஐயப்பனை பார்த்துட்டு வந்துட்டு. எல்லோரும் அந்த வெயிலில் குருசாமி காலில் விழுந்து எல்லாம் ஆசி வாங்கிட்டு குருசாமி எல்லாருக்கும் திருநீர் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாம் வண்டியிலே ஏறுறாங்க. டிரைவர் சாமியும் குருசாமி காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வண்டி எடுக்கிறாப்படி. சரிங்க, நம்ம போய் சாப்பிடுவோம். சுமாரான கேரளா ஃபுட்டோ இல்லை சூப்பரான கேரளா ஃபுட்டோ. போன வாட்டி வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், பட் இந்த வாட்டி வரும்போது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன். இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும் போதே டோல்கேட்லேயே 8ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஆனால் 8ஆம் நம்பரில் பார்க்கிங்கில் முக்கால்வாசி இங்கே நிற்கிறது ஃபுல்லாக டெம்போ. இது தாங்க நம்ம டஸ்கர். எனக்கு தெரிஞ்சு இங்கே வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருக்குது. போன வாட்டி சாப்பிடும்போது இது இல்லை, நான் இந்த வாட்டி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. இது வேணால் நம்ம ஊர் தமிழ் ஆளுங்களுக்கு செட் ஆகும். நல்லா இருக்குது நினச்சேன். ஒரு வழியாக சாப்பிட்டு வண்டியில் செட் ஆகிடுச்சிங்க. பாருங்கள் பார்க்கிங் எவ்வளோ காலியாகுது. கார்த்திகை தீபம் 1 அதுலேருந்து ஒரு வாரம் வரதா கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ 1, 2, 3, 4, இந்த 5, 6, 7, 8 எல்லா பார்க்கிங்குமே முக்கால்வாசி காலியாக தான் இருக்குங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.